வணக்கம். இன்னைக்கு இந்த காப்பர் வெசல்ல தண்ணி சேமிச்சு வைக்கிறது, காப்பர் வெசல்ல வாட்டர் பாட்டில் இருக்கிறது, காப்பர் வெசல்ல நிறைய சமையல் பாத்திரங்கள்ல புழங்குறது, டம்ளரு பாத்திரங்கள்லாம் நிறைய இன்னைக்கு கூட்டிட்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வருது. சில பேருக்கு இதை பற்றி தெரியாதவங்க, இல்லை இதை பக்கத்து வீட்டில் பயன்படுத்துறவங்க எல்லாரும் கேட்குற கேள்வி இந்த செம்பு பாத்திரம் உண்மையிலேயே பயனுள்ளதா? இது முதல்ல வைக்கிற கேள்வி. ரெண்டாவது, இந்த செம்பு பாத்திரத்தில் எப்படி தண்ணி வச்சு குடிக்கணும்? செம்பு பாத்திரத்தில் குடிக்கிறப்ப மண் பாத்திரத்தில் குடிக்கலாமா? ரெண்டு மாற்றி மாற்றி எடுக்கலாமா? இப்படிங்கிற பல கேள்விகள் இன்னைக்கு இதை பயன்படுத்திட்டு வர்றவங்க மத்தியில் இருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, அந்த காலத்தில் பாத்திரங்கள்ல தண்ணீர் சேமிச்சு வச்சு கிடைக்கிறப்ப சேமிச்சு வச்சுட்டு அதை குடிநீராக பயன்படுத்திய பழக்கம் பல ஆயிரம் ஆண்டுகளா நம்மகிட்ட இருந்தது. ஒரு காலத்துல ரொம்ப நாள் மண் பாத்திரம் பயன்படுத்தினாங்க. அப்புறம் உலோகங்களினுடைய காலம் வந்ததுக்கு அப்புறம் உலோக பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடிய பழக்கம் இருந்தது. குறிப்பா செம்பை நிறைய இந்த மாதிரி பாத்திர வடிவில் நிறைய பாத்திரங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் செம்பு கலன்கள்ல நல்ல வசதி படைத்தவர்கள், வாழ்வினுடைய அடுத்த உயரத்துல இருக்கிறவங்கலாம் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இந்த மாதிரி உலோகங்களினுடைய பயன்பாடு நல்ல உயர்தட்டு மக்களுக்கு வந்த உடனே அன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அவர்கள் கடவுளுக்கு அது உயர்ந்த பொருள் அப்படிங்கிறதுனால அதை கடவுளுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த பாத்திரத்தை பயன்படுத்தினாங்க. இயல்பாகவே அதன் மீது ஒரு மரியாதையும் மதிப்பும் கூடுச்சு. சரி, அறிவியல் பூர்வமா உண்மையிலேயே அந்த செம்பு பாத்திரத்துல இருக்கா அப்படின்னா நிறைய ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தண்ணீர் ஓரளவுக்கு ஒரு அல்கலைனிட்டியோட இருக்கிறது, அமிலத்தன்மையா இருக்க வேண்டாம், ஓரளவுக்கு அல்கலைனிட்டி. ரொம்ப அல்கலைனா pH ஒரு 7.5 மேல போக வேண்டாம், ஒரு 7.2 7.5 மாதிரி சற்று அல்கலைனா இருக்கக்கூடிய தண்ணீர் உடலுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு மாற்று சிந்தனை உள்ள மாற்று அறிவியலை வலியுறுத்தக்கூடிய அத்தனை பேர்கிட்டையும் இன்னைக்கு உயர்ந்து வரக்கூடிய ஒரு கருத்து. நவீன அறிவியல் உலகமும் அதை ஏற்றுக்கொள்கிறது. கொஞ்சம் அல்கலைனா காப்பர் வெசல்ல தண்ணீர் ஊற்றி வைக்கும் போது கொஞ்சம் அல்கலைனிட்டி கிடைக்குது அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமான உண்மை. இன்னொரு விஷயம், இந்த செம்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றினா செம்பு கரையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வெந்நீரை ஊற்றி வைக்கலாமா? இந்த கேள்வி நிறைய பேருக்கு வருது. செம்பு ரொம்ப ஒரு 2 ppm என்று நினைக்கிறேன், 2 ppmக்கு குறைவா இருக்கணும். அதாவது பார்ட்ஸ் பர் மில்லியன் பாங்க. 1 லிட்டருக்கு 2 மில்லிகிராமுக்கு கீழே தான் செம்பு இருக்கணும். அதுக்கு மேல செம்பு இருந்ததுன்னா அது குடிப்பதற்கு ஏதுவான தண்ணீர் கிடையாது. ஆனா செம்பு பாத்திரத்தில் வைக்கக்கூடிய தண்ணீர்ல செம்பு கலக்காது. அப்படி கரைந்து வரக்கூடிய தன்மை கிடையாது செம்புக்கு. அதற்கும் நம்ம அந்த தண்ணீரெல்லாம் சோதிச்சு பார்த்துட்டாங்க. ஒரு 8 மணி நேரம் தண்ணீர் வச்சு பார்த்து, 10 நாட்கள் தண்ணீரை வைத்து பார்த்து அது மாதிரி செம்பு கலக்கிறதாங்கிறது அப்படிலாம் கலக்கல. கொஞ்சம் அல்கலைனிட்டி உருவாகுது. இன்னொரு விஷயம் என்ன ஆய்வுல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, பாக்டீரியாக்கள், உடலுக்கு கேடு செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இந்த மாதிரி செம்பு கலன்ல வைத்திருக்கும் போது அது அதிகம் வளர்ச்சி பெறதில்லை. அந்த பாக்டீரியாக்கள் தன் நிலையை குறைஞ்சிருது. அதனால செம்பு கலன்ல ஊற்றி வைக்கக்கூடிய தண்ணீர் நேச்சுரலா ஒரு டிஸ்இன்ஃபெக்டிவா இருக்குங்கிற மாதிரியான ஆய்வுகள் நல்ல பப்மெட் மாதிரியான ஜேர்னல்ஸ்ல, எல்செவியருடைய பப்ளிகேஷன்ஸ்ல எல்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இதுல உடல் நலத்துக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயம் அதுல ஏற்படுது. சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் கூட வயிறு சார்ந்த புண்கள், குடல் புண்கள், அப்புறம் வயிற்றில் அசிடிட்டி அதிகமா இருக்கிறது, உடலினுடைய பித்தம் அதிகரித்து வரக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு இந்த செம்பின் வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் மட்டுப்படுத்தும், பித்தத்தை குறைக்கும். இந்த குன்மம் மாதிரியான நோய்கள், குடல் புண் மாதிரியான நோய்கள் கட்டுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, செம்பு பாத்திரத்துல இன்னைக்கு பிளாஸ்க் மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க, வாய் சுருங்கிய பாத்திரம். அப்ப அதுல என்ன சிக்கல் வரும் அப்படின்னா, நல்ல கழுவலன்னு வச்சுக்கோங்க. நீங்க பிளாஸ்க் கழுவுறதுக்கு ஒரு பிரஷ் இருக்கும், அந்த பிரஷை உள்ள விட்டு நல்ல கழுவல அப்படின்னா இந்த தேங்கி இருக்கிற தண்ணீர் காற்றுல சேர்ந்து ஆக்சிடேட் ஆகி அந்த செம்பு பாத்திரம் சரியான வகையில தயாரிக்கப்படலை அப்படின்னா அதனுடைய கழிவு படியும் உள்ளுக்குள்ள. அந்த ரிட்ஜஸ் ஆஃப் பேஸ் இருக்கு இல்லையா, அந்த பாத்திரத்தினுடைய அடித்தளத்தினுடைய இடுக்குகள்ல செம்பு களிம்பு மாவு உண்டாக்கும்.
அது உடலுக்கு ரொம்ப கேடு. காப்பர் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது உடலுக்கு கேடு. அப்படி சரியா கழுவாம மறுநாள் அதில் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி குடிச்சோம் அப்படின்னா அது செம்பு, தனி செம்பு கலக்கிறது இல்லை. இந்த மாதிரியான கழிம்பில் வரக்கூடிய செம்பு சார்ந்த உப்புக்கள் தண்ணீர்ல கலந்ததுன்னா அது பாதிப்பு உண்டாக்கிடும். அதனால நல்ல வாயகன்ற காற்று நல்லா வரக்கூடிய பாத்திரங்கள்ல செம்பு பாத்திரத்தை பயன்படுத்தலாமே ஒழிய வாய் சுருங்கி போய் இப்ப நிறைய இந்த வாட்டர் கேன் வந்து ஸ்டைலா எடுத்துட்டு போறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் அப்படி பயன்படுத்தாம அதில் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை பயன்படுத்திக்கிட்டு வீட்டில் இந்த அந்த காலத்துல எல்லாம் தண்ணீரை வந்து தவளைன்னு சொல்லுவோம். அந்த தவளையில சேமிச்சு வைப்பாங்க. அந்த தவளை மாதிரி உள்ள இதுல வெங்கல பாத்திரமோ செம்பு பாத்திரமோ சேமிச்சு வச்சோம்னா இந்த பிளாஸ்டிக் டப்பால இருந்து வைக்கிறத விட பல மடங்கு அது நல்லது. இன்னொன்னு இந்த மாதிரியான கொஞ்சம் நேச்சுரல் ஆல்கலினிட்டி வர்றதுக்கு அதுல இருக்கக்கூடிய நச்சு பாக்டீரியாக்கள் போறதுக்கெல்லாம் உதவியா இருக்கும். ஒரு கேள்வி, இது வந்து எப்பவுமே இதை பயன்படுத்திக்கலாமா? சில நாள் மண் பாத்திரத்தை பயன்படுத்தலாம். நிச்சயமா மாற்றி மாற்றி பயன்படுத்துறது நல்லது. மண் பாத்திரம் வைக்கும் போது இன்னும் வேறு சில கனிமங்கள் அதுல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த டிடிஎஸ் சொல்லுவாங்க வாட்டர்ல எவ்வளவு உப்புக்கள் அதுல கரைந்திருக்குதுங்கிறத மெஷர் பண்ணக்கூடியது. ரொம்ப குறைவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கூடவும் இருக்கக்கூடாது. ஒரு மெஷர்மெண்ட்டை அரசாங்கம் சொல்லுது, இந்த அளவுக்குள்ள டிடிஎஸ் இருக்கக்கூடிய தண்ணீரை மட்டும்தான் பயன்படுத்தணும்னு. அந்த டிடிஎஸ் லெவல் கொஞ்சம் நல்லா வர்றதுக்கு மண் பாத்திரத்தில் வைப்பதற்கும் ஒரு பலன் கிடைக்கும். ஸோ அதனால கொஞ்ச நாள் வந்து செம்பு பாத்திரம் பயன்படுத்தலாம், சில நாட்களில் மண் பாத்திரம் பயன்படுத்திக்கலாம். இரண்டுமே உடல் நலத்துக்கு நல்லது செய்யக்கூடிய